Nimati Property Management. Contact 7667008999. போதைப் பொருள்னா முன்ன பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில், சைனாவில், சவுதியில் இங்கே தான் மரண தண்டனை இந்த மாதிரி கடுமையாக 85க்கு பிறகு எல்லா நாடுகளுமே கடுமையாகிட்டாங்க. இந்தியாவிலேயும் மரண தண்டனை இருக்குது. நேவியும் NCBயும் சேர்ந்து பிடிச்சாங்க 25,000 கோடி ரூபா மேலே. நீங்கள் கராச்சியிலேருந்து வருது வச்சிங்களேன், அப்படி வந்தால் பக்கத்துலேயே இருக்கிறது குஜராத், கட்ச் துறைமுகம் அந்த இது. இன்னும் கொஞ்சம் வந்தீங்கன்னா மகாராஷ்டிரா, இன்னும் கொஞ்சம் வந்தீங்கன்னா கொச்சின். இதுதான் ரூட்டு. மெத்தப்பட்டைனுடைய மெயின் மூலக்கூறு அது. ஓகே, இவங்க மாட்டினதான் அதில் தான் மாட்டுறாங்க. 1 கிலோ 1.5 கோடி ரூபா. ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு இப்படி கடத்துறாங்க. இது மாதிரி கடத்துறது தான் நம்ம தம்பி ஜாபர் சாதிக். மற்ற மாநிலங்கள் கூட இப்படி வெளியிலேருந்து உள்ளே வந்து இந்தியாவுக்குள்ளே கடத்தப்படுறாங்க. தமிழ்நாட்டில் இருந்து தான் இந்த தம்பி வெளிநாடுகளுக்கு கடத்துகிற சர்வதேச கிங் பின்னாக இருக்கிறாரு. கரெக்டாக உள்ளிருந்து வெளியே வெளியில் அனுப்புகிறார். நீங்கள் ஈடி வராத அளவுக்கு கரெக்டாக யோகியராக இருக்கீங்களா? அதுதான் கேள்வி. அவனுக்கு ஈஸியாக இதில் வர்றதுக்கு. அந்த மாதிரி நீ குற்றம் செஞ்சுருந்தா தானே வருவாங்க. ஒவ்வொரு அரசும் அந்த வேலையை பண்ணணுன்றான். காங்கிரஸ் பண்ண ஒரு ஆட்சி வந்தாலும் அந்த ஆட்சி பகடை கையாக பயன்படுத்துவாங்கன்றீங்க. நீ என்ன பண்ணுற? உன் போலீஸ் வச்சு என்ன பண்ணுற? யோகியமாக நடக்கிற? நீ பத்திரிகை சுதந்திரம் என்னெல்லாம் பேசணும்ல. நீ உன் ஆட்சியில் நான் அது இது இவர் பாதிக்கப்பட்டிருக்கார், அவர் பாதிக்கப்பட்டிருக்கார் எல்லாம் பேசுனீங்கல்ல. மீம் போட்டோ முதற்கொண்டு கைது பண்ணுறீங்கல்ல. உங்களோட தான் சிஎம் கூட தான் மேடையில் அந்த அருள் உட்காந்தார். அவரை நீங்கள் இந்த ஆட்சியில் குண்டாஸில் போடுறீங்க, 6 பேரை விட்றீங்க, அவரை மட்டும் விட மாட்டேங்கிறீங்க. தூண்டி விட்றான்றீங்க. பிடிஆர் வந்துச்சு ஐடி வர முடியுமா? அப்போ செந்தில் பாலாஜிட்ட வருதுன்னா அப்போ நீங்கள் உடைச்சா மண் குடம், மற்றவங்க உடைச்சா பொன் குடமா? பாஸ்போர்ட் முடக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ இருக்கிற ஆளுக்கு பாஸ்போர்ட் முடக்கப்பட்ட ஆளுக்கு அயலகாணி. அவன் கென்யா போயிருக்கான். எப்படிங்க போனான்? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, இன்டெலிஜென்ஸு, இன்டர்னல் செக்யூரிட்டி, என்ஃபோர்ஸ்மெண்ட் இவங்களாம் தூங்கியிருந்தாங்களா? அமைச்சர் ரகுபதி என்ன சொல்கிறாருன்னா, கட்சியில் நான் சேர்க்கும் போது பார்த்தா சேர்க்க முடியும், சேர்த்துட்டோம் விலகிட்டோம். கட்சியில் நீங்கள் சேர்க்கும் போது பார்த்து சேர்க்க முடியாது, ஆனால் கட்சியில் பொறுப்பு கொடுக்கும் போது பார்த்து கொடுக்கணும். வாகா எப்படி மறைக்கிறார் தெரியுதா? பேச்சு சாமர்த்தியம். அயலகாணி எதுக்கு இருக்குன்னு தெரியும்ல. கென்யாலாம் போயிட்டு வந்திருக்காரு. அப்போ கென்யாவில் என்னங்க திமுக? அங்கே திமுக வருது இல்லை. வெளிநாடுகள்லையும் திமுகவோட கிளைகள் இருக்குது. வெளிநாடுகளில் திமுக உதவி செய்யுதுங்கிறத நம்ம நிறைய இடங்கள் அவங்களே பதிவுகள் போட்டிருக்காங்களே. நீங்கள் கென்யாவில் என்னங்க தமிழர் இருக்க போகிறான்? நீங்கள் ரொம்ப சிம்பிள். இளைஞரணி மாநாடு எத்தனை பேர் டிஎம்காரங்க பேசுனாங்க? ராஜீவ்காந்தி பேசினாரு. ராஜீவ்காந்தி எங்கேருந்து வந்தவர்? ஓசி பஸ்னாரு. அது என்ன எண்ணம்? ஜமீன்தாரி பண்ணையார்த்தனம். இவங்க சொன்னாங்கல்ல பண்ணையார் கட்சின்னு. இன்னும் யாராவது ஏழைங்க இருக்கீங்களா? ஒரு வட்டச்செயல ஏழையாக இருக்கானாங்க. திமுகன்றத ட்ரக் மாஃபியான்னு எழுதுறாங்க. போன மாதம் நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்களா? போதை இல்லா தமிழகம். இவர் போட்ட ட்வீட்டை ஜாபர் சாதிக்கு ரீட்வீட் பண்ணுறாரு. பார்த்தீங்களா அந்த கூத்தை? பிஜேபிக்காரன் தான் அதிகம் பண்ணிக்கிறானா? நீங்கள் ஒரு ஆள் தானா? அவனை கூட வெளியே அனுப்பிச்சிட்டிங்களா? அப்போ விட்டுருங்க, எல்லாத்தையும் ரப்பர் போட்டு அழிச்சிடலாம் அப்படின்னு விட்டுற முடியுமா? ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் ஊடகத்தின் பெருதினும் பெருதுகள் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சவுக்கு ஊடகத்தினுடைய முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர், மரியாதைக்குரிய முத்தலிஃப் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. மிக்க மகிழ்ச்சி உங்க சந்திச்சதில். கடைசியாக அவங்கள அரட்டையில் மீட் பண்ணது, அதுக்கப்புறம் இப்போ மீட் பண்ணுறா, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அரட்டையில் உங்களை ரொம்ப வரவேற்றிருந்தாங்களா எல்லாருமே? நன்றி, ரொம்ப நன்றி. வரவேற்பு எதிர்ப்பு எல்லாம் கலந்தது தான் பத்திரிகையாளரோட வாழ்க்கை. அது உங்களுடைய லைஃப் பார்க்கும்போது நாங்கள் பார்த்துருக்குறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற தருணத்தில் அமைச்சர் ரகுபதி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கிறாரு. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் கொஞ்சம் முன்னாடி போய் பேசணும்னு பார்க்குறேன். இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டு தலைநகரான சென்னைக்கு ஒய்எம்சிஏ மைதானத்தில் போதைப் பொருள் பற்றி ஒரு பேச்சை பேசுகிறாரு. இது உண்மையிலேயே தமிழ்நாட்டு அரசை இவங்க குறிவைக்கிறாங்க. இவங்க குஜராத் மற்றும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய போதைப் பொருட்களை பற்றி பேசாமல் தமிழ்நாட்டை பற்றியும் குறிப்பாக எங்கேயோ ஒரு இடத்துல கிடச்சிருச்சு, இதுதான் சாக்குன்னு சொல்லி பண்ணுறாங்கன்னு ஒரு விமர்சனம் இருக்குது. இது எப்படி பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். போதைப் பொருள் கடத்தல் அப்படின்றது 85க்கு முன்னாடி வரைக்கும் எல்லா நாடுகளும் ரொம்ப சாதாரணமாக தான் பார்த்தாங்க. 80களில் ஆரம்பங்களில் இந்த போதைப் பொருள் ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தில் எவ்வளோ ஆதிக்கம் செலுத்தாரு, அதாவது போதைப் பொருளை கடத்துறது, அதனால் வர்ற பணம், அந்த பணத்தை வச்சு அந்த நாட்டுக்குள்ளே எந்தெந்த வகையில் ஒர்க் பண்ணுறாங்க, அதாவது சீர்குலைவு வேலைகளில் எப்படி அந்த பணம் பயன்படுது, ஆயுதங்களுக்கு எப்படி பயன்படுது, தீவிரவாதத்துக்கு எப்படி பயன்படுது, இன்னும் ஹவாலா, மணி லாண்ட்ரி, மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இந்த பணம் ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை எப்படி பாதிக்குது. அதுக்கு தாண்டி இந்த பணத்தை இவங்க சம்பாதிக்கிறதுக்காக போதைப் பொருட்களை உள்ளே கடத்துறது, அது ஒரு பெரிய டீமாக
பெரிய கேங்காக ஒர்க் பண்ணும்போது அந்த பணம் வந்து எந்த அளவுக்கு அந்த இது வந்து இளைஞர்களை எப்படி பாதிக்குது, ரவுடிசத்துலேருந்து எல்லா இதுவும் ஒரு நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு எப்படி சீர்குலைக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து தான் யூஎனில் வந்து ஒரு இதுக்கு வர்றாங்க. எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு கூட்டு ஒப்பந்தத்துக்கு வராங்க. போதைப் பொருள் தடுப்பு இதுக்கு நம்ம எல்லா நாடுகளும் சேர்ந்து பண்ணணும்னு. எப்படி பிஎம்எல்ஏ ஆக்ட் கொண்டு வந்தாங்களோ இந்த மாதிரி சட்டவிரோத பணப்பரிமாற்றம் எப்படி நாட்டுடைய பொருளாதாரத்தை பாதிக்குதுன்னு பிஎம்எல் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அது மாதிரி இது ஈவன் கன்வென்ஷனில் ஒரு இது கொண்டு வராங்க. இந்தியாவும் சைன் பண்ணுது. அதுக்கப்புறம் தான் இங்கே என்சிபி ஃபார்ம் பண்ணுறாங்க. சட்டங்கள் கடுமையாகுது. ஓகே. அதாவது போதைப் பொருள்னால் முன்ன பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில், சைனாவில், சவுதியில் இங்கே தான் மரண தண்டனை இந்த மாதிரி கடுமையாக. அதுக்கு 85க்கு பிறகு எல்லா நாடுகளுமே கடுமையாகிட்டாங்க. இந்தியாவிலேயும் மரண தண்டனை இருக்குது. யாரும் கொடுக்கலன்னு வச்சுங்க போதைப் பொருள். ஓகே. அதிகபட்ச தண்டனை மரண தண்டனை இருக்குது. அதிகபட்ச தண்டனை மரண தண்டனை இருக்குது. ஓகே. குறைந்தபட்சம் வந்து இருக்குது 10 வருஷம் 20 வருஷம் இந்த மாதிரி இருக்குது. மரண தண்டனை வரைக்கும் இருக்குது இந்த என்சிபி ஆக்டில், என்டிஎஸ்பி ஆக்டில். ஓகே. அதில் பல்வேறு பிரிவுகளில் இது நீங்கள் தொடர் குற்றங்கள் நாட்டை பாதிக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்குது. மற்ற நாடுகளில் சின்னதாக மாட்டினாலே உங்களுக்கு மரண தண்டனை இருக்குது. இதற்கு பிறகு இந்த மாதிரி சொன்னேன்ல, நாட்டில் இந்த மாதிரி போதைப் பொருட்கள் பயன்பாடுன்னு இது ஒரு பார்ட்டு. இன்னொன்று, நாடுகளே போதை மருந்தை தயார் பண்ணி அடுத்த நாடுகளுக்குள்ளே அனுப்புறது, இல்லாட்டி அதன் மூலயமாக தீவிரவாத செயல்களை தூண்டி விடுறது, இது மாதிரி பல விஷயங்கள் ஏழை நாடுகளில் வந்து, அதாவது அங்கே நிலையான அரசு இருக்காது. ஓகே. மிலிட்ரி கவர்மெண்ட் இருக்கும். அங்கே வந்து இந்த மிலிட்ரி கவர்மெண்ட்லேயே இருக்கிறவங்க சரி, பெரிய அதிகாரிகள்லேருந்து இந்த கேங்கு, இந்த போதைப் பொருள் இந்த மாஃபியா கும்பல் சொல்கிறாங்களா, இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த நாட்டிலேயே பெரிய போதை மருந்து நாடாக ஆக்கி வச்சு பண்ணுறதெல்லாம் இருக்குது. இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸில் பல நாடு, மியான்மர், இதெல்லாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியா அப்படி இருக்குது, தலை 2 ஷோல்டரு இப்படி வந்து இங்கே குஜராத்து, இந்த சைடு பெங்கால் இதெல்லாம் வந்து இப்படி வந்து தமிழ்நாடு இதில் முடியுது, கேரளா, தமிழ்நாடு இப்படி முடியுது. இந்த 2 ஷோல்டரில் ரைட் ஷோல்டர் எடுத்திங்கன்னா கோல்டன் கிரசன்ட் அப்படின்னு ஒரு இது சொல்கிறாங்க. ஓகே. ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இந்த 3 நாடுகள்லேருந்து போதைப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டு இந்தியாவுக்குள்ளே கடத்தப்படுது. அப்படி வர்ற இது தான் மெத்தப்பட்டைன், மற்ற முக்கியமான அந்த கொக்கைன், ஹெராயின் இந்த மாதிரி இதை பிடிக்கிறாங்க. போன வருஷம் ஜூன் மாதம் மிகப்பெரிய ஒரு ஒரு ஹப்புன்னுவாங்க. ஒரு கப்பல் அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. கப்பல் அது கூட 4 துணை கப்பல், பெரிய ஒரு ஆப்ரேஷன் ஒன்று நேவியும் என்சிபியும் சேர்ந்து பிடிச்சாங்க. 25,000 கோடி ரூபா மேலே. இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தா, அங்கேருந்து நேராக வந்து நீங்கள் கராச்சியிலேருந்து வருது வச்சிங்களேன், அப்படி வந்தால் பக்கத்துலேயே இருக்கிறது குஜராத், கட்ச் துறைமுகம் அந்த இது. இன்னும் கொஞ்சம் வந்தீங்கன்னா மகாராஷ்டிரா, இன்னும் கொஞ்சம் வந்தீங்கன்னா கொச்சின். இதுதான் ரூட்டு. இப்படி வந்து இலங்கை இப்படி சுற்றிக்கிட்டு வந்து தான் தமிழ்நாட்டுக்கு வரணும். அப்போ இப்படி வந்தாலே, குஜராத்துக்குள்ளே வந்தாலே, குஜராத்லேருந்து நிலமார்க்கம் வழியாக இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். இது ஒரு பார்ட். ஏன் இப்போ சொல்லுவாங்கள்ல குஜராத்தில் அதிகம் பிடிக்கிறாங்கன்னு, இப்படி வர்றது தான். இந்த சைடு ஷோல்டர் பார்த்தீங்கன்னா கோல்டன் ட்ரையாங்கிள். ஓகே. சைனா, லாவோஸ், மியான்மர். இங்கேருந்து போதைப் பொருட்கள் வடகிழக்கு மாநிலங்கள் வழியாக, இப்போ இங்கே நான் சொன்னேன்ல கடல் வழியான, அது இல்லாமல் பஞ்சாப், ஹரியானா, மற்ற மாநிலங்கள். இப்போ பஞ்சாப் வந்து பெரிய அச்சுறுத்தலாக அந்த காலிஸ்தான் தீவிரவாதம் மாதிரி இதுக்கெல்லாம் இந்த மாதிரி இதை பயன்படுத்துகிறாங்க. எல்லை மாகாணம் பாகிஸ்தானுக்கு மற்றது பஞ்சாப், ஹரியானா இந்த சைடு ஃபுல்லாகவே உள்ளே இறக்குறாங்க நிலமார்க்கமாக. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, டிஜிட்டல் டூல் அப்படின்வாங்க. ட்ரோன் மூலிமா கொண்டு வர்றது, சேட்டலைட் ஃபோன் யூஸ் பண்ணி பண்ணுறது, நவீன இது இருக்குல்ல, அதாவது ரொம்ப யாரும் அணுக முடியாத அந்த வெப்சைட் இருக்குல்ல, இந்த டார்க் வெப் சொல்கிறாங்க, அந்த மாதிரி இதில் கோடு வேர்டு, என்கிரிப்டட் மெசேஜ் இதன் மூலிமா பண்ணி அதிலேருந்து இப்போ கொரியர் மூலிமா அனுப்புறது, குறைஞ்ச சப்ஸ்டன்சஸ் அந்த மாதிரி கொண்டு வர்றது, அவங்களுக்குள்ள கோடு வேர்டு பேசிக்குது. இதெல்லாம் ஒரு வகை கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்துறது. நீங்கள் மொத்தமாக பணத்தை கொண்டு போனால் தான் சிக்கல். ஒரு கிரிப்டோ காயின் வந்து $1 மில்லியன், $10 லட்சம் ஒரு காயின், இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ உங்களுக்கு ஈஸி இல்லை, டம்ப் பண்ணி பணத்தை போன அவசியம் கிடையாது. 10 கிரிப்டோ காயின்னா $1 கோடி வந்துடும். $1 கோடி யோசிச்சு பாருங்கள், 70 கோடி 80 கோடி ரூபா நம்ம ஊர் பணத்துக்கு. அப்போ ஒரு 80 கோடி 90 கோடி ரூபா கொண்டு போனோம்னா ஒரு 10 கிரிப்டோ காயின் வச்சா முடிஞ்சிடும். அந்த மாதிரி இது ஒரு பார்ட்டு. இந்த சைடு வடகிழக்கு மாநிலங்கள், மியான்மர் வழியாக பங்களாதேஷ், வெஸ்ட் பெங்கால், இது இல்லாமல் வங்கக்கடல் இப்படி கடத்துகிறாங்க. நம்மால் எப்படி மாட்டுறாருன்னா,
நீங்கள் சூடோஎபிட்ரின் அதுதான் வந்து மெத்தபட்டைனுடைய மெயின் மூலப்பொருள். மூலக்கூறு அதுதான். மூலக்கூறு அது. ஓகே. இவங்க மாட்டினதான் அதில் தான் மாட்டுறாங்க. 1 கிலோ 1.5 கோடி ரூபா. இது அதிகமாக எப்படி கடத்தப்படுது அப்படின்னு உலக லெவலில் அவங்க சொல்கிற இது என்சிபி சொல்கிற டேட்டா என்னென்னா, சவுத் இந்தியா குறிப்பாக சென்னை இங்கேருந்து குவாஹாத்தி வழியாக டெல்லி இந்த மாதிரிலாம் கொண்டு வந்து இங்கேருந்து யூகே, யுஎஸ், ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு இப்படி கடத்துகிறாங்க. இது மாதிரி கடத்துறது தான் நம்ம தம்பி ஜாபர் சாதிக் 2 வருடமாக கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபா 3500 கிலோ கடத்திருக்காருன்னு தகவல். இப்போ கணக்கெடுத்தால் அது எங்கேயோ போகுது 1.5 லட்சம் கோடி ரூபா வரைக்கும்ன்றாங்க. இவர் 10 ஆண்டு 12 ஆண்டு பண்ணது. இது மாட்டினது இவ்வளோ அமௌண்ட்டு. இது கூட எப்படி சொல்கிறாங்க, எங்க அதிகமாக வருதுங்க உங்கள் நாட்டிலேருந்து. ஏன்னா கூட்டு இயக்கம் தானே. இப்படி இன்டர்போல் மற்ற விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி உலக நாடுகள் போதைக்கு எதிரான ஒரு கூட்டு இது வச்சுருக்காங்க. யுஎஸ் இது நியூசிலாண்டு, ஆஸ்திரேலியா உங்கள் நாட்டிலேருந்து இந்த மாதிரி வருது அப்படின்னு ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடியே சொல்கிறாங்க. இவங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அவ்வளோ நுணுக்கமாக பண்ணுறானுங்க. இது தேங்காய் பவுடர், ஊட்டச்சத்து மாவு, அப்புறம் இந்த ஜிம்முக்கான ஒரு இது இருக்குது. அவன் நிறைய பவுடர் யூஸ் பண்ணுறாங்க. அந்த பவுட்ரு மாதிரி அதெல்லாம் கலந்து இப்படி போகுது. இது ஒரு 15 நாளைக்கு முன்னாடி டிஏ அமெரிக்காவுடைய நம்முடைய என்சிபி மாதிரி அவங்க அந்த ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு அவங்களுடைய என்சிபி மாதிரி ஒரு நிறுவனம் ஏஜென்சி அவங்க க்ளீனாக தகவல் தராங்க. டெல்லியில் இந்த இடத்துல இதெல்லாம் பண்ணுறாங்க. உடனே இவங்க ஷேடோ போட்டு பிடிக்கும் போது 50 கிலோ மாட்டுது. இதெல்லாம் முன்கதை உங்களுக்கு தெரியும். இப்போது நீங்கள் என்ன கேட்டீங்க? இல்லை, பல மற்ற மாநிலங்களில் நடக்கிறத பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாடு மட்டும் எங்கே பேசுகிறாங்க? நீங்கள் மற்ற மாநிலங்கள் கூட இப்படி வெளியிலேருந்து உள்ளே வந்து இந்தியாவுக்குள்ளே கடத்தப்படுறாங்க. தமிழ்நாட்டில் இருந்து தான் இந்த தம்பி வெளிநாடுகளுக்கு கடத்துகிற சர்வதேச கிங் பின்னாக இருக்கிறாரு. கரெக்டாக உள்ளேருந்து வெளியில் அனுப்புகிறாரு. 3-4 பெரிய நாடுகள் டிஇஏ அமெரிக்காவுடைய டிஇஏ உள்ளே வரான். அமெரிக்கா கடத்துகிறாரு, இங்கிலாந்து கடத்துகிறாரு, நியூசிலாண்டு கடத்துகிறாரு, ஆஸ்திரேலியா கடத்துகிறாரு. இது வந்து எவ்வளோ பெரிய அச்சுறுத்தல் யோசிச்சு பாருங்கள். இது வந்து பிடிக்கிறாங்க. 2 வருஷமாக இதை பண்ணியிருக்காங்கன்னு அவங்க தகவல் சொல்கிறாங்க. மாட்டினோன்னா 3 பேரும் அப்ஸ்காண்டிங், அண்ணன் தம்பி 3 பேரும் ஃபேமிலியோட அப்ஸ்காண்டிங். இப்போ சொல்லுங்கள், வெளியிலேருந்து இங்கே வந்து குஜராத்தில் பிடிக்கிறது, அது நான் இன்னொன்று சொல்கிறேன், சப்ஜெக்ட் சொல்கிறேன். பிடிக்கிறது பெருசாக, இங்கே இருந்து இந்த மாதிரி பெரிய அளவில் பணம் இது வெளிநாடுகள் கடத்தி எவ்வளோ பெரிய குற்றம் அது. அதில் வந்து பணம் ஜென்ரேட் ஆகி அந்த பணத்தை வச்சு நீ வந்து இங்கே கட்சியில் ஜாயின் பண்ணி சினிமாவாகவும் கட்சி நிதியாகவும் மற்றதும் கொடுக்குறனா எவ்வளோ டேஞ்சரு. கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? நீங்கள் விட்டுருவீங்களா? விட மாட்டீங்கள்ல. இன்றைக்கி ஏன் மௌனமாக இருக்கீங்க? பெரிய அளவில் பிரச்சனை இருக்குது. ஐடி விங்கிலேருந்து எல்லாருமே இன்றைக்கி இந்த லகுடபாண்டி ஆதரவு முட்டு கொடுக்குற ஊடகங்கள்லேருந்து மௌனமாக இன்றைக்கி இருக்கிறாங்கல்ல. இன்றைக்கி அமைச்சர் ரகுபதி வெளிப்படையாக பேசியிருக்கார்ல, தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது. பாஜகவில் யாரெல்லாம் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் இருக்கிறாங்களோ அவங்க பேரெல்லாம் வரிசையாக வாசிக்கிறாரு. இதில் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி மாட்டிருக்கிறாரோ நான் கட்சியை நீக்கிருக்கிறோம் நிரந்தரமான சொல்கிறாருல்ல. அதாவது நீங்கள் குற்றம் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போவுமே திமுகவுடைய நிலைப்பாடுன்னா அவனை நிறுத்த நான் நிறுத்துகிறேன். அவனை பிடிச்சாங்களா? அவன் யோகியனா? அவனை பண்ணிய அவனும் பண்ணணும், அவனையும் கேட்கணும். அவனும் குற்றம் பண்ணியிருக்கானா அதையும் பேசணும், நடவடிக்கை எடுக்கணும். இடி கேஸ்லேயும் பாருங்கள், இடியை வந்து இப்படி பயன்படுத்துகிறாங்க, அப்படி பயன்படுத்துகிறாங்க. கரெக்டு. இடியை இவங்க மட்டும் பயன்படுத்தலை, காங்கிரஸ் கவர்மெண்ட்டு தான் ஆரம்பித்து வச்சுது. அதிக பெரிய வழக்குகள்லாம் காங்கிரஸ் கவர்மெண்ட்டை பண்ணது தான். நீங்கள் இடி வராத அளவுக்கு கரெக்டாக யோகியராக இருக்கீங்களா? அதுதான் கேள்வி. இப்போது போலீஸ் என்னை வந்து பிடிச்சிட்டாங்க, வேணுன்னே பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் எதாவது பண்ணியிருந்தேன். ஒருத்தர் ஒரு பிரச்சனை கொண்டு வந்தார். என்னென்னு கேட்டால் நான் அவங்கள அடிச்சிட்டேங்க, அதான் இதுன்னு. நீங்கள் அடிச்சிங்க, அடித்தனால தானே அவனுக்கு ஈஸியாக ஆகிடுதுல வர்றதுக்கு. அந்த மாதிரி நீங்கள் குற்றம் செஞ்சுருந்தா தானே வருவாங்க. குற்றமே செய்யலைன்னா ஏன் செந்தில் பாலாஜியில் வர போகிறாங்க? அவ்வளோ பணம் எடுத்து அது மணி லாண்ட்ரி அது இதெல்லாம் போனாலும் தானே இடி வருது. எதுவுமே செய்யலைன்னா என் பொன்முடிக்கு 3 வருஷம் தண்டனை கிடைக்க போகுது. இதுக்கு பாஜகவுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அதிமுக ஆட்சியில் போட்டது, திமுக ஆட்சியில் தொடர்ந்தது. சுப்ரீம் கோர்ட்டு இங்கே ஹைகோர்ட்டு தண்டனை கொடுக்குது, சுப்ரீம் கோர்ட்டு உறுதிப்படுத்துது. எதுவும் பண்ண முடியாதுது. பதவி போச்சு, அரசியல் வாழ்வு போச்சு. இதுக்கு மற்றவங்களை எப்படி குறை சொல்ல முடியும்? ஆனால் இடி பயாஸாக ஏற்றுக்கிறீங்க தானே நீங்கள்? கண்டிப்பாக பயாஸாக தானே இருக்குது. கண்டிப்பாக. நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு அரசும் அந்த வேலையை பண்ணணுன்றேன். காங்கிரஸ் பண்ண ஒரு ஆட்சி வந்தாலும் அந்த ஆட்சி பகடை கையாக பயன்படுத்துவாங்கன்றீங்க. நீ என்ன பண்ணுற?
உன் போலீஸை வச்சு என்ன பண்ணுற? யோகியமாக நடக்கிற? நீ பத்திரிகை சுதந்திரம் என்னெல்லாம் பேசணும்ல. நீ வந்து உன் ஆட்சியில் நான் வந்து அது இது இவர் பாதிக்கப்பட்டிருக்கார் அவர் பாதிக்கப்பட்டிருக்கார் எல்லாம் பேசுனீங்கல்ல. மீம் போட்டவன் முதற்கொண்டு கைது பண்ணுறீங்கல்ல. நீ உன் ஆட்சியில் என்ன சொன்னீங்க? விவசாயிகளுக்காக உயிரை கொடுப்பேன். அது நீ உங்கள் கூட தான் போராளியாக ஏற்றி உட்கார வச்சிங்க. உங்களோட தான் சிஎம் கூட தான் மேடையில் அந்த அருள் உட்காந்தார். அவரை வந்து நீங்கள் இந்த ஆட்சியில் குண்டாஸில் போடுறீங்க. 6 பேரை விட்றீங்க, அவரை மட்டும் விட மாட்டேங்கிறீங்க. தூண்டி விட்றான்றீங்க. இதே ஸ்டாலின் குயின் மேரிஸ் காலேஜில் போராட்டம் நடக்கும்போது உள்ளே போனப்போ இதே தூண்டி விட்றாருன்னு அவரை கைது பண்ணாங்க. அன்றைக்கி வந்து ஸ்டாலின் போராளியாக தெரிஞ்சார்ல. எல்லாருமே ஒரு போராட்டத்தை ஆதரிக்க தானே செய்வாங்க. போராட்டம்னா நீ மட்டும் போராடிக்கணும் சொல்லுவாங்க. இதே ஸ்டாலின் பண்ணலையா? இதே 8 வழிச்சாலையில் போய் ஸ்டாலின் அங்கே போராடினப்போ அவர்னு விவசாயியா? இவங்கெல்லாம் விவசாயி இல்லை தூண்டி விட்றாங்கன்னா இப்போ ஸ்டாலின் விவசாயம் பண்ணுறாரு. விவசாய நிலத்தில் வேணால் கான்ட்ரிட் பண்ண அடுத்து வேணால் போவார். அப்போது இவங்க வந்து இந்த வேலை செய்யும்போது இன்னொன்று போலீஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சமீபத்திய உதாரணம் ஜாஃபர் சாதிக் மேட்டரில் கேமரா போய் அந்த பையன் எடுக்கலை. ரிப்போர்ட்ரு மேலே போய் கேட்க போகிறான். அவனை போய் கலைச்செல்வன் இது பண்ணி கூப்பிட்டு வர்றாரு, ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு வர்றாரு. கீழே வந்து பார்த்தா அந்த கேமராமேனை அடித்து அவனை ஒரு ரூமுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சு கேமராலாம் பிடுங்கிட்டு பண்ணுறாங்க. சிற்றரசுக்கு தெரிஞ்ச பிறகு அவர் சாரி கேட்டு வெளிவிட சொல்கிறாரு. அடி வாங்கினதுக்கு அந்த பையன் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட்டு. இந்த மாதிரி அடித்து இதெல்லாம் பண்ணாங்கன்றதுக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அங்கே வந்து ஸ்டேஷனில் அந்த கலைச்செல்வன்ற மாவட்ட துணை செயலாளர் வந்து அடிப்பட்டவங்கள மிரட்டிக்கிட்டு இருக்காரு. எப்படி வர முடியும் ஸ்டேஷனுக்குள்ளே? சரி அது முடியுது. அந்த பையன் இது அந்த கலைச்செல்வனை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் ஜாமீனில் விட்டீங்க. ஆக்சுவலாக விடக்கூடாது. சண்முகம் அண்ட் அதர்ஸ்ன்னு போட்டிருக்கீங்க. யாரையும் கைது பண்ணல. எல்லாம் ஓகே. பாதிக்கப்பட்ட பையன் மேலே எதுக்கு வழக்கு போடுறீங்க? அவன் மேலே ஒமன் அரஸ்ட்மெண்ட் ஒரு லேடிகிட்ட வாங்கி ஒமன் அரஸ்ட்மெண்ட் போட்டு ஈசிஆர் இது சிஎஸ்ஆர் கொடுத்துட்டு அன்றைக்கி எஃப்ஐஆர் போட வேண்டியது. பத்திரிகையாளர்கள் இறங்கி போராடினோன்னா உறுதி கொடுத்தாங்க எஃப்ஐஆர் போட மாட்டோம்னு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்லைங்க சும்மா தான் வச்சுக்கோங்க. நீங்கள் சும்மா வச்சுட்டு ஒரு வாரம் பொறுத்து எஃப்ஐஆர் போட்ட கதெல்லாம் பல முன்னுதாரணங்கள் உண்டு. அப்போது நான் என்ன கேட்குறேன், நீங்கள் சொன்னதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களா? ஈடியை பற்றி பேசுகிறீங்க. நீங்கள் உங்கள் போலீஸை வச்சு என்ன பண்ணுறீங்க? சும்மா ஒரு மீம் போட்டால் அவங்களால ஏன் தாங்க முடியல? விமர்சனம் தானே அது, ஒரு சட்டையர் தானே, ஜாலியான விஷயம் தானே, ஏன் உங்களால் தாங்க முடியல? சேம் இதே தான் அவங்க பண்ணுறாங்க. உங்களை மிரட்டுறதுக்கு மற்ற இதுக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் பண்ணாங்க. அதே பிஜேபி பண்ணுறாங்க. நீங்கள் இருந்தாலும் அந்த வேலையை தான் செய்வீங்க. பண்ணாத அளவுக்கு நீங்கள் நேர்மையாக இருந்துட்டு போங்க. எல்லார்ட்டையுமே பண்ணுறாங்களா? நேர்மையாக இருந்தால் வர முடியுமா? இதே திமுக அமைச்சர் எல்லார்ட்டையும் வருதா ஐடி? இல்லை. நான் கேட்குறேன், பிடிஆர்த்தை வந்துச்சு ஐடி வர முடியுமா? அப்போ செந்தில் பாலாஜிட்ட வருதுன்னா அதுவும் நீங்கள் நல்லா ஜோக்கு பாருங்கள். செந்தில் பாலாஜி இந்த கேஸே கிடையாது. ஏடிஎம் பீரியடில் இதே முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருப்போ அவரை உள்ளே தூக்கி வைக்க விட மாட்டேன். இந்த மாதிரி கொள்ளடிச்சா விவரித்து பேசிவிட்டு 2019 அவரை கூப்பிட்டு சேர்த்துக்கிறீங்க. 3 நாளில் மாவட்ட செயலாளர் கொடுக்குறீங்க. ஒரு இடைத்தேர்தல் நிற்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க. அடுத்த தடவையும் அந்த வாய்ப்பு கொடுக்குறீங்க. கிடைச்சவொன்னே நல்ல போர்ட்ஃபோலியோவில் 2 அமைச்சர் இது கொடுக்குறீங்க. டாஸ்மாக் மின்சாரத்துறை. அப்போ நீங்கள் உடைச்சா மண் குடம், மற்றவங்க உடைச்சா பொன் குடமா? அப்போ உங்களுடைய இது நியாய தர்மங்கள்லாம் எங்கே போச்சு? சேம் இதே தான் இடி இந்த இதை பண்ணோம், ஏஜென்சிகளை வச்சு பண்ணுவாங்க. நீங்கள் கரெக்டாக இருக்கிறீங்களா? உங்கள் இதில் இந்த ஜாஃபர் சாதிக்கை நீங்கள் சேர்த்துருக்கீங்க. ஜாஃபர் சாதிக் யார்? ரகுபதி மேட்ருக்கே வர்றேன், அதை முடிச்சுட்டு இதுக்கு போயிடுவோம். நேற்று ஆர்எஸ் பாரதி தான் சொன்னார், குஜராத்தில் தான் அதிகமாக பிடிச்சிருக்காங்க. குஜராத் மாநிலத்தில் பிடிக்கிறதுனா நான் சொன்னது தான். அந்த கோல்டன் கிரசன்ட்லேருந்து அப்படிக்கா இருந்து வர்ற எல்லாமே கடல் மார்க்கமாக வர்றது எல்லாமே, அரபிக்கடலில் வர்றது எல்லாமே முதல் துறைமுகம் அங்கே தான், குஜராத் தான். அங்கே தான் இறக்குவாங்க. இறக்கி ஊருக்குள்ளே கொண்டு வருவாங்க. அடுத்தது மகாராஷ்டிராக்குள்ளே இறக்கி கொண்டு வருவாங்க. அந்த பையன்லாம் மாட்டினான் பாருங்க, அந்த ஷாருக் கான் பையன்லாம். கரெக்ட். ஆனால் மற்ற பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களையும் இது இருக்குன்னு தானே சொல்கிறாங்க. எங்கெங்கே இருக்காது? ஏன் இருக்காதுன்றேன். எல்லா மாநிலத்துலையும் இருக்குங்க. நீ அதை கட்டுப்படுத்தி வச்சு பண்ணுறதாங்க கவர்மெண்ட் வேலை. யோக்கியனுங்க இந்த அயோக்கிய பசங்க இந்த மாதிரி பண்ணுறவன் எல்லா மாநிலத்திலும் இருப்பான், எல்லா அரசியல் கட்சியிலும் இருப்பான். நீ யோக்கியம் பேச நீ கரெக்ட் பண்ணோன்றோம். நம்ம தமிழ்நாட்டு பற்றி என்னங்க பேச முடியும்? இவரை பிடிச்ச 2 நாளில் இன்னொரு கப்பல் மாட்டுது அரபிக்கடலில். 3300 கிலோ மெத்தப்பட்டைன் இந்த இதெல்லாம் வச்சு பிடிக்கிறாங்க. 175 கிலோ மெத்தப்பட்டைன் மற்ற இது எல்லாமே இருக்குது, எல்லாம் கலந்து இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு தான், என்சிபி டைரக்டரு அங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து 2 ஃபிஷிங் போட்டு வந்து இதெல்லாம் கலெக்ட் பண்ணி போகிறதுக்கு வந்துச்சு. ஒரு ஃபிஷிங் போட்டே போதும். 3300 கிலோலாம் போட்டுக்கெலாம் மேட்டரே கிடையாது. போட்னா சின்னதாக இருக்காது, பெருசாக இருக்கும். ஏன்னா இந்த வங்கக்கடல்லேருந்து இந்து மகாசமுத்திரம் போய் அரபிக்கடல் வரணும், அவ்வளோ பெரிய இந்த மாதிரி போட்டு இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. கலெக்ட் பண்ணுறதுக்காக இவங்க வர இருந்தாங்கன்னா அவர் சொல்கிறாரு.
அப்போ தமிழ்நாடு அதோடைய ஹப்பாக இருக்குதுன்றாரு போதை மருந்து இதுன்னு. அப்போ நீங்கள் அது என்ன சொல்ல போகிறீங்க? ரைட்டுங்க, ஒருத்தன் கடத்தி மாட்டிக்கிட்டான், அவனை வந்து நாங்கள் பிடிச்சிட்டோம் ஏதோ பண்ணிட்டோன்னு சொன்னால் கூட ஏற்றுக்கலாம். ஆனால் அவன் வந்து யாராக இருந்தான்? இந்த ஜாஃபர் சாதிக்ன்ற நபர் உங்கள் கட்சியில் திடீர்னு உள்ளே நுழையிறாரு. திடீர்னு அயலகாணியில் அவருக்கு மாவட்ட துணை பொறுப்பாளர் கொடுக்குறீங்க. அயலகாணி எதுக்கு இருக்குன்னு தெரியும்ல, கென்யாலாம் போயிட்டு வந்திருக்காரு. அப்போ கென்யாவில் என்னங்க திமுக? அங்கே திமுக இருக்குது இல்லை, வெளிநாடுகள்லையும் திமுகவோட கிளைகள் இருக்குது. வெளிநாடுகளில் திமுக உதவி செய்யுதுங்கிறத நம்ம நிறைய இடங்கள் அவங்களே பதிவுகள் போட்டிருக்காங்களே. நீங்கள் வெளிநாடுகளில் திமுக இருக்குதுன்னா எங்கே இருக்குன்னா தமிழர்கள் அதிகமாக வசிக்கிற பகுதிகளில், துபாய், சவுதி அமெரிக்காலலாம் இருக்காங்க, அமெரிக்கா இது மாதிரி. கென்யாவில் என்னங்க தமிழர் இருக்க போகிறான்? அந்த அந்த சைடு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போதை சாம்ராஜ்யம் இந்த மாதிரி தான். நீங்கள் போட்டு போகிறீங்க வர்றீங்க, கூட இவர் போயிருக்காரு, பல பேர் போயிருக்காங்க. அதெல்லாம் வந்து ஏஜென்சிகள் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. விசாரணை முடிவில் உண்மை வரும். நீங்கள் திமுக கூட்டத்துக்கு போனீங்களா, என்னதுக்கு போனீங்கன்னு. அப்போது இவங்க அயலக அணின்னு வந்து கொடுக்குறீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், இந்தியாவில் என்சிபி இருக்குதுங்க, தமிழ்நாட்டில் என்ஐபி என்ஃபோர்ஸ்மெண்ட்டு, அதாவது மதுவிலக்கு அமல் பிரிவு, இது ரெண்டுத்தையும் இவங்க வந்தோன்னே ஒன்றாக்குனாங்க. ஒன்றாக்கி என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அதுக்கு ஒரு ஏடிஜிபி இருக்கார், இங்கே கமிஷனர் இருந்தார் மகேஷ்குமார் அவர். இது இல்லாமல் கியூ பிரான்ச்சு, இன்டர்னல் செக்யூரிட்டி, இன்டெலிஜென்ஸுடைய ஐஜி ஐபியிலேருந்து வந்தவர். இங்கே ஹெச்ஓபிஎஃப்ஆ இருக்கிற இவருக்கு அவார்டு கொடுத்தாரு. ஆமாம், சங்கர் சிவால் அவர் வந்து என்சிபியில் இருந்திருக்காரு. 2003 2 வருஷமும் என்னமோ இருந்திருக்காரு, 2-3 வருஷம் என்சிபியில் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இது ஒரு பார்ட்டு. வீடியோ பைரசி, இந்த பையனை அரெஸ்ட் பண்ணியிருக்குது 2010 அரெஸ்ட் பண்ணியிருக்குது. 2013 என்ஐபி அரெஸ்ட் பண்ணியிருக்குது. லா அண்ட் ஆர்டர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அப்புறம் அந்த என்ஐபி கேஸை மாதிரி கேஸ் இருக்குது. 2017 மும்பையில் ஏதோ ஒரு இது கடத்தி மாட்டியிருக்காங்க. நேற்று கூட அண்ணாமலை அந்த ஷார்ட் ஷீட் இதெல்லாம் எடுத்து போட்டார் பாருங்கள், கிங் பின்னு சொல்லிட்டு அதில் பதிவு பண்ணியிருக்காங்க. தம்பி உட்பட எல்லாம் மாட்டியிருக்காங்க. பாஸ்போர்ட் முடக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ இருக்கிற ஆளுக்கு பாஸ்போர்ட் முடக்கப்பட்ட ஆளுக்கு அயலக அணி இது. அவன் கென்யா போயிருக்கான், எப்படிங்க போனான் யோசிச்சு பாருங்கள். போலி பாஸ்போர்ட் விவகாரத்துலேயே மாட்டியிருக்கான். இங்கே 2017 சிசிபியில் ஒரு கேஸு, அதில் மாட்டியிருக்காப்புல. இந்த மாதிரி வரிசை இவ்வளோ விஷயங்கள் மாட்டி. ஆமாம், அவ்வளோ மாட்டியிருக்கேன். இதில் நமக்கு பத்திரிகையாளர்கள் இவ்வளோ தான் வருது, நம்ம பல விஷயங்கள் பிரேக் பண்ணுறோம். நமக்கே கிடைக்குதுன்னா உங்கள் ரெக்கார்டில் இருக்கோம்ல, அப்படிப்பட்ட ஆளை கொண்டு போய் அயலக அணியில் நீங்கள் மாவட்ட பொறுப்பாளர் உடனே கொடுக்குறீங்க. 5 சினிமா எடுக்கிறான், எல்லா இடத்துலையும் பொது வெளியில் வர்றான். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, இன்டெலிஜென்ஸு, இன்டர்னல் செக்யூரிட்டி, என்ஃபோர்ஸ்மெண்ட் இவங்களாம் தூங்கியிருந்தாங்களா? இப்போ தெரியுதா இது ரகுபதி பேசுறதுக்கு தான் நியாயம் இருக்குதா? அவர் சொல்கிறாரு போதைப் பொருள் விற்ற இவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ணி. அவங்களாம் யார்? இங்கே லோக்கலில் கஞ்சா விற்றவன், குட்கா விற்றவன் இவனு தானே. மெத்தப்பட்டைன் கடத்தி எத்தனை பேர் மாட்டிக்கிறான்? எவ்வளோ மெத்தப்பட்டைன் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க? இல்லை சூடோ எபிட்ரின்னு இவர் இங்கேருந்து கொண்டு போனார்ல 2000 கோடி ரூபா, அதில் எவ்வளோ பிடிச்சிங்க? எதாவது பண்ணியிருக்கீங்களா? உங்கள் கட்சிக்குள்ளேயே இருந்துருக்குறான், அவனை பிடிக்க வர கல்யாணம் காணும். ஆனால் கட்சிக்குள்ளே இருந்து இப்போ நிரந்தரமாக நீக்கப்பட்டார். ஒரு கட்சியில் வேறு என்னென்ன செய்ய முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? கட்சியால் என்ன செய்ய முடியும்னா, முதல்ல திமுகவுடைய அடிப்படை, நான்லாம் திமுகவில் இருந்திருக்கேன் ஒரு 80களில் 84 இளைஞர் அணியை ஆரம்பித்து இது பண்ணிடுறேன். அப்போல்லாம் எப்படி திமுக எப்படி இருக்கும்னா, எனக்கு தெரிஞ்சு நாங்கள் பொதுக்கூட்டங்கள்லாம் அட்டன் பண்ணோம். நானே காசு உப்பு வச்சு கூட்டம் போட்டிருக்கேன். 400 ரூபா அவருக்கு அப்போ. அப்புறம் இன்னொருத்தர் எழும்பூருக்கு வீராசாமின்னு ஒருத்தர் எங்கள் இதில், அவருக்கு 100 ரூபா. பருதி இளமல்தி வந்திருக்காரு, அவருக்கு ஒரு 100 ரூபா. இவங்கள வச்சு அப்போ இளைஞர் அணி அந்த மாதிரி இதெல்லாம் வந்து காசு உப்பு தெரியும். பெரிய தொழிற்சங்கவாதி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து வந்தவர். ரகுமான் கான் மிகப்பெரிய இது, துரைமுருகன், இவங்க 3 தான் அப்போ வந்து சட்டசபையில் பெரிய அளவில் எம்ஜிஆருக்கெலாம் பெரிய தொல்லை கொடுத்துருந்தவங்க. இது போக சிபி சிட்டர்ஸு, விடுதலை விரும்பி, இவருன்னு எல்லாம் பேச்சாளிகள், மற்ற விஷயங்கள் பேசுகிறவங்க. கட்சியே எப்படி இருக்கும்னா ஒரு ஐடியாலஜிக்கல் இதாக தான் இருக்கும். அவ்வளோ படிப்போம், கலைஞருடைய எழுத்துக்கள், மற்றவங்க எழுதுனது எல்லாத்தையும் படிப்போம். மன்றங்கள் இருக்கும், நாங்கள் கட்சி கூட்டத்தில் இதெல்லாம் விவாதிப்போம். இந்த மாதிரி போவோம். அதாவது இளைஞரணி இது சொல்கிறேன். இதில் இல்லாமல் நீங்கள் கட்சி வளர்த்ததே மன்றங்கள் மூலிமா, பாசறைகள் மூலிமா தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு பிறகு, அதாவது ஸ்டாலின் தலைமையேற்க ஆரம்பிக்கிற நிலைமை இந்த டைமில் பார்த்தீங்கன்னா, கண்டவங்களும் நீங்கள் அப்போல்லாம் வந்து நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஏகே ஜெகதீசன் ஒருத்தர் இருந்தாருங்க இந்த இதில் சேப்பாக்கம் திருவிழகனி, ஒரே ஒரு ராஜ்தூத் வண்டி வச்சு சுற்றிட்டு இருப்பார். அப்போல்லாம் பகுதி செயலர் அவ்வளோதான், நேராக பார்க்கலாம், பேசலாம். வட்டச் செயலரும் நம்மோடய இருப்பாங்க, ஒரு இது இருக்காது. கவுன்சிலரும் அப்படி தான் இருப்பாங்க.
மாவட்ட செயலர் ஆர்டி சீதாபதினு அதிகபட்சமாக ஃபியட் கார் வச்சுருந்தார், எலிகன் ஃபியட் ஒன்று. டிஆர் பாலு அப்படி தான் சுற்றி இருந்தார், சாதாரணமாக தான் இருப்பார். இப்படி தான் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். டிஆர் பாலு ஒரு இது இருப்பார், இவர் ஆர்டி சீதாபதி இருந்தார். எங்கள் தொகுதி எம்எல்ஏ எழும்பூரில் மணிமூடின்னு ஒருத்தர் தலித்து, அவர் ஜெயிச்சு. அவர் பார்த்தா அதே நரியங்காட்டில் குடியிருந்தவர், அவ்வளோ சாதாரணம். இங்கே ரகுமான் கான் சேப்பாக்கத்தில், அவரும் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்ஸில் இருப்பார், எளியவராக காட்சிக்கு எளியவராக தான் இருப்பார். ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இது எல்லாமே தலைகீழாக மாறிச்சு. காசு இருக்கிறவன் தான் பகுதி செயலாளர், அவனுக்கும் கட்சிக்கு சம்மந்தமே இருக்காது. ஏங்க அந்த ஜெகதீசன் சொன்னேனே, அவர் வாங்க தலைவர்னு கூப்பிடுவோம், அவ்வளோ பழகுவோம், கூட்டம் போடுவார், எல்லாம் பண்ணுவார். துண்டேந்துவாங்க. நீங்கள் எங்கேயா பார்த்துறீங்களா? திமுக கூட்டத்தில் அறிவிப்பாங்க, கழக தோழர்கள் இப்பொழுது துண்டேந்தி வருவார்கள், நிதி கொடுக்கணும் அப்படின்னு. துண்டேந்திட்டு அப்படியே வருவாங்க, எல்லாம் போடுவாங்க. அந்த உடனே இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்க பின்னாடி உட்காந்து எண்ணி இவ்வளோ ரூபாய் வசூலாச்சின்னுவாங்க. ஓகே, இதெல்லாம் நடந்த காலம் திமுகவுடைய காலம். கூட்டம் வந்து எவ்வளோ நேரம் வேணால் நடத்தலாம், 10 மணிக்கு முடியணும்லாம் கிடையாது, எவ்வளோ நேரம் நடத்தலாம், இரவு வரைக்கும் கூட தாண்டலாம். இளம்பருதியுடைய அவங்க அப்பா இளம்பருதி, அவர் நல்லா பேசுவார். அப்போ இப்படியும் ஆளுங்க இருந்தாங்க, இந்த கோவை ராமநாதன், தீப்புரி ஆறுமுகம், இளம்பருதி, இவங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுவாங்க, நல்லா பேசுகிறவங்களும் இருந்தாங்க. இப்போ அது வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னா மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க. அன்றைக்கி இருந்த கவர்மெண்ட்டு, ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு, எல்லோரும் கிட்ட வாங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே அப்படியே உட்காந்து தான் பேசுவார். உட்காந்துட்டு அப்படியே பேசினார். அவர் குரலுக்கு சவுண்டுக்கு எல்லா கூட்டம் அப்படியே உட்காந்து கேட்டுது. அதெல்லாம் அந்த மாதிரி காலம்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி கூட்டம் போட்டால் பேசுறதுக்கு ஆள் இல்லைங்க, சப்ஜெக்ட் பேச ஆள் கிடையாது. அதிகபட்சம் பேசுனா அந்த மாதிரி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஆளை கூப்பிட்டு வச்சு ஏதாவது திட்ட விட்றீங்க. ரெண்டாவது, நீங்கள் ரொம்ப சிம்பிள், இளைஞரணி மாநாடு எத்தனை பேர் டிஎம்காரங்க பேசுனாங்க? ராஜீவ்காந்தி பேசினார். ராஜீவ்காந்தி எங்கேருந்து வந்தவர்? நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்தவர் தான். அப்புறம் வேறு யார் பேசினா? லியோனி பேசினார். லியோனி எங்கேருந்து வந்தவர்? கம்யூனிஸ்ட்லேருந்து வந்தவர். அவர் பேசலை, பாடினார். அவர் பேசுனது எங்களை திட்டினது மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. பாட்டு பாடியிருந்தார். அதில் ஒரு பாட்டு உதயநிதி புகழ்ந்து பாடினார். வேறு தமிழன் பிரசன்னா, சைதை சாதிக்கு, அவங்களாம் பேச்சாளர்கள். ஆசா ஒருத்தர் தான் கரெக்டாக இந்த சப்ஜெக்ட் தொட்டு பேசினார். வேறு யாருமே இல்லை. மற்றதெல்லாம் வெளியிலேருந்து விலைக்கு வாங்கி அருள்மொழி வாங்க, கருப்பாளனியப்பன் வாங்க, அப்புறம் இன்னொரு ஒரு மகளிர் அணி அந்த அவங்க தீக்காது, அப்புறம் இப்படி தான் சுபவி, இவங்கள மதிவதனி. ஆமாம், மதிவதனி, இவங்க தான். யார் பேச்சிலையும் பெரிய சுவாரஸ்யம் இல்லை. அருள்மொழி அவங்க பேச்சு மட்டும் சுவாரஸ்யமாக இருந்தது. கருப்பாளனியப்பனும் புகழ்ந்து தான் பேசினார், பெருசாக இது பண்ணல. இப்படி தான் இன்றைய நிலைமை. அதுலேயும் நம்மால் 25 தீர்மானத்தை மூச்சு பிடிச்சி படிக்க, அங்கே அவன் 3 சீட்டு ஆடிந்தான், உட்காந்து ரம்மி ஆடிட்டு இது பண்ணியிருந்தான். இதுதான் இன்றைக்கி யதார்த்தம். வேறு ஒன்றுமே பெரிய இது இல்லை. எதையும் பேசுகிறதுக்கான சப்ஜெக்டும் இவங்கள்ட்ட இல்லை. அந்த கூட்டம் முழுவதுமே ஸ்டாலினை புகழ்ந்து கொண்டிருந்தது. சில பேர் கலைஞரையும் சேர்த்து புகழ்ந்துருந்தாங்க, ரொம்ப பேர் உதயநிதியை புகழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிறவன் என்ன நாலேஜ் வளரும்? இதுதான் என்னையுடைய நிலைமை. இப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் கேட்குறீங்கள, என்னங்க வந்தால் பின் என்ன தான் பண்ண சொல்கிறீங்க நீக்கணும்னு? கட்சினா கட்சியுடைய அந்த ஊன்றுகோலாக, தாங்குகிறவர்களாக, பேசுகிறவர்களாக, இளைஞர்களை ஆகர்ஷிக்கிறவர்களாக வைகோ இருந்தார்ல. வைகோவுக்கு அப்படி வருங்க கூட்டம். அவர் டேட்டே கிடைக்காதுங்க, டேட்டே கிடைக்காது அவருது. எங்களுக்கெல்லாம் ஆசை அவரை கூப்பிட்டு வந்து பேச வைக்கணும்னு, முடியாது. அப்போது அந்த மாதிரி இருக்கிற தலைவர்கள் இருந்த காலம் உண்டு. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி யார் இருக்கா? அப்போ துட்டு இருக்கிறவங்க வர்றான். அப்படி வந்த ஒரு ஆள் தான் இவர் சேகர் பாபு. நீங்கள் டிஎம்கே எடுத்துங்க, சேகர் பாபு, ஏவா வேலு, KKS ராமச்சந்திரன், அப்படியே வரிசையாக கொண்டு போனீங்கன்னா ஏடிஎம்கே ஆட்கள் தான். கீ போஸ்ட்டில் இருக்கவங்க ஏடிஎம்கே ஆள். செந்தில் பாலாஜி எல்லாருமே சேர்ந்து, அதுவும் செந்தில் பாலாஜிக்கு பண்ண இவங்க கொடுத்த மரியாதை இதுவும் கட்சியில் வந்து அந்த அளவுக்கு அதிருப்திங்க. உள்ளே போட்டது வந்து எந்த கட்சிக்காரனா வருத்தப்பட்டானா? சந்தோஷம்தான் பட்டான். யார் வருத்தப்பட்டானா? மாதம் மாதம் ஒரு கொடுப்பாரு, அது கிடைக்காதவன் வருத்தப்பட்டான். ஆனால் பெரும்பாலும் நேற்று வந்து அவருக்கு அவ்வளோ இதுவா அனுபவிக்கிட்டோம். அப்படி தான் அமைச்சர்களே, திமுகவினரே சேம் இதே தான். சரி, அமைச்சர்கள் அந்த கட்சியுடைய இது இருக்குல்ல. இன்னொன்று சொல்கிறேன், அன்பகம் இப்போ திமுகவுடைய தலைமையகம் ரொம்ப கஷ்டப்பட்டு அறிவாலயம் கட்டினார். அன்பகம் வந்து மகளிர் அணியாக யார் அதிகம் காசு கொடுக்குறீங்களோ அவங்களுக்குன்னு ஏலம் விட்டார். இளைஞர் அணியும் வாங்கிச்சு. ஸ்டாலின் இருந்தால் யார் வாங்க முடியும்? வேறு வாங்கிட்டாங்க. அதுலேருந்து இளைஞர் அணி இது. அறிவாலயம் கலைஞர் வருவார், எல்லாரும் வருவாங்க, இருப்பாங்க. இப்போ யாராவது வராங்களாங்க? இப்போ போனீங்கன்னா இருப்பாங்க. பர்த்டே கூட வந்தாங்களேண்ணே, சரியான கூட்டம். அதான் சொல்கிறேன். ஏங்க
நீங்கள் ஒரு வீடுனா எல்லா டைமில் ஒரு பள்ளி ஒரு இதுனா ஸ்கூலு இது மாதிரினா எல்லா டைம்லையும் போகிறதாங்க. ஒரு ஆஃபீஸ்னால் டெய்லி இது பண்ணுறது. இவர் வந்து கலைஞர்னா டெய்லி காலைல வருவார், மத்தியானம் இருப்பார், சாப்பிட்டு வருவார், மறுபடியும் இருப்பார், சாயந்தரம் கிளம்பி கூட்டத்துக்கு போவார். அறிவாலயத்திலே இருப்பார். அறிவாலயம் தான் அவருக்கு அலுவலகம். ஓகே, அதானங்க வேலை. கட்சி அலுவலகம் அதுதான். அவர் இருந்தாருன்னா எல்லோரும் இருப்பாங்க. அவர் வராருன்னா பேராசிரியர் வருவார், ஆற்காடு வீராசாமி வருவார், துரைமுருகன் வருவார், பொன்முடி வருவார், எல்லாம் வருவாங்க, கட்சிக்காரங்க வருவாங்க. ஒரு கட்சினா ஒரு கோலாகலமாக அந்த இடத்துல இருக்கும். முக்கியமான நாள்லேயும் கலைஞர் வருவார். அன்றைக்கி பிறந்த நாள் அன்றைக்கி பெரிய விசேஷமாக இருக்கும். நீங்கள் பிறந்த நாளைக்கு மட்டும் வந்தா இல்லை என்றைக்கே ஒரு நாள் வந்தா அப்போ தெரியுதா இந்த கட்சியுடைய மாறுபாடு? அப்போ நீங்கள் இன்றைக்கி எடுத்துக்கங்க, 4-5 அமைச்சர் ஃபோட்டோ நான் தரேன், நீங்கள் வேணால் ஒரு நிகழ்ச்சியாக பண்ணுங்கள், கொண்டு போய் திமுக இருந்து இவங்களாம் யாருன்னு கேளுங்க. சொல்லிட்டாங்கன்னா உண்மையிலே நான் வந்து ஒத்துக்கிறேன். இல்லை, இந்த விவகாரம் திமுக ஒரு களங்கம் நினைக்கிறீங்களா? ஏன்னா நீங்கள் திமுகவோட பாரம்பரியத்தை இவ்வளோ சொல்லியிருக்கிறீங்க, இப்படிலாம் இருந்த கட்சின்னு சொல்கிறீங்க. இப்போ ஜாஃபர் சாதிக் விவகாரம் வந்து திமுகவுக்கு ஒரு களங்கமா? மிகப்பெரிய களங்கம், இழுக்கு ப்ளஸ்ஸு தொல்லை. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்க்காரியா கமிஷன் தான் திமுகவுக்கு மிகப்பெரிய இழுக்காக அமைந்தது. அந்த சர்க்காரியா கமிஷன் கூட அதுக்கப்புறம் நாங்கள் அதுலேருந்து விடுபட்டோம் அப்படி இப்படின்னாங்க. என்ன காரணம்னா காங்கிரஸ் கூட கூப்பிட்டு வச்சாங்க. அதோட அது அப்படியே அந்த இதுலேருந்து இவர் வெளியே வரத்துக்கே 10 ஆண்டுக்கு மேலே டேக் சம் டைம். எஸ், இன்றைக்கும் அந்த சர்க்காரியா கமிஷன் பேசுவாங்க, விஞ்ஞானபூர்வமாக ஊழல், அவர் அப்படி எழுதினாரோ இல்லையோ அது வந்து பதிஞ்சிச்சு. விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்வதில் மன்னர்கள் அப்படின்லாம் பதிஞ்சிச்சு. அதுலேருந்து தலை எடுக்கிறதுக்குள்ளே 2G வந்து உக்காந்துச்சு. 2G வந்து அப்போ இவங்க பண்ணுவாங்கடா அப்படின்ற ஒரு இது வந்துச்சு. 2Gலேருந்து தலை எடுத்து அதுலேருந்து எல்லாம் மாறி ஏறி இப்போ உங்களுக்கு வசதிக்கு குறைச்சல் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு, பெரிய வாய்ப்பு 2021 தேர்தல். இது எதிர் சைடில் அதிமுக ஒன்றும் இல்லைன்ற நிலமை. நல்லா பண்ணிட்டு போகலாம்ல. அதாவது ஒரு தேர்தலை சந்திக்கிற அளவுக்கு ஒரு கட்சிக்கு சம்பாதியம்னா எல்லா வகையிலையுமே சொல்கிறேன் நான். சாதாரணமாக சம்பாதிக்கலாம், மக்களை தொல்லை பண்ணாமல். ஆனால் கொள்ளையடிப்பது, மொத்தமாக சுரண்டி கொண்டு போகிறது இப்போ மணல் நடக்குது. இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா மக்களுடைய வெறுப்பும் ப்ளஸ் வழக்குகளையும் நீங்கள் சந்திக்கிற நிலைமைக்கு வந்துடும். மணல் வந்து சாதாரணமாக பண்ணியிருந்தால் நீங்கள் பெரிய அளவில் உள்ளே வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் மணலில் நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணோன்னா அதில் ஜிஎஸ்டி முறைகேடு மற்ற இது பண்ணோன்னா இடி உள்ளே வருது. செந்தில் பாலாஜி அவர் சாதாரணமாக ஒரு அமைச்சராக ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா பெருசாக வந்திருக்க மாட்டார். அவர் அமைச்சராக இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, ஜாப் ராக்கெட்டு. ஒரு 10 பேர் 100 பேருக்கு ஏமாத்தினீங்கன்னா ஒன்றும் பெருசாக தெரியாது. ஆயிரக்கணக்கான பேர் ஏமாத்தினா மாட்டுறீங்க. அதுக்கு பிறகு அடங்குறீங்களா? இங்கே வந்தால் பிறகு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா. அப்போ நீங்கள் வந்து லைம் லைட்லேயே இருக்கீங்க. யாரா அந்த செந்தில் எப்படி அந்த மாதிரி அப்போவே பண்ணாயா அந்த இப்போ அதோட பண்ணுறாயா? கவர்மெண்ட் கூட அவ்வளோ நெருக்கமாக இருக்கேன். இதெல்லாம் என்ன ஆகும்? கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் நோட் போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கரெக்டாக மாட்டினீங்களா? அடுத்து இவங்க பொன்முடி, இவங்களுடைய இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஆதிக்கம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சீமான் கட்சி, கோமான் கட்சி, ஜமீன்தார் கட்சி, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யார் சொன்னதுன்னா திமுகவுடைய ஆரம்ப காலகட்டத்தில். அப்போ ஒரு வட்டச் செயலாளரை இவ்வளோ பெரிய இதில் பசக்காட்சி தான் போஸ்ட் ஓட்டுவார், சோரல் தவறு எழுதுவாங்க எல்லாம். அந்த காலத்தில் நீங்கள் அவங்கள காங்கிரஸ்காரங்கள சொன்னீங்க. உண்மை தான். கருணாநிதி 62ல் ஜெயிச்சது ஒரு பெரிய பஸ் முதலாளி தஞ்சாவூரில். அவர் கருணாநிதி ஜெயிக்கவே மாட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள். எம்ஜிஆரை கூப்பிட்டு வந்து 10 நாள் அங்கேயே தங்கி பிரச்சாரம் பண்ணுறாரு எம்ஜிஆர். முடிச்சுட்டு போகும்போது எம்ஜிஆர் ஜனங்கள்கிட்ட கேட்குறாரு, அவருக்கு தானே, காங்கிரஸ்காருக்கு தானே, நாங்கள் போட்டுறோன்றாங்க. எம்ஜிஆர் மிரண்டு போய் என்னடா இது, நம்ம 10 நாளாக கருணாநிதி யாருன்னு தெரியாது. அப்போலாம் கருணாநிதிக்கு பண்ணுறோம். அப்போ தான் உதயசூரியன் சின்னமே அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னோன்னா அப்புறம் கருணாநிதி மறுபடியும் கேட்டுக்கிறாரு, நீங்கள் கொஞ்சம் மாற்றி சொல்லி பண்ணுங்கள், அப்போ தான் பண்ண முடியும்னு. மறுபடியும் எம்ஜிஆர் ஒரு 10 நாள்கிட்ட இருந்து உதயசூரியனுங்க, கருணாநிதிங்க, திமுகங்கன்னு சொல்லி நான் திமுகங்கன்னு பதிய வச்சு அதுக்கப்புறம் கருணாநிதி ஜெயிக்கிறாரு. அது அவ்வளோ பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது. அந்த பஸ் முதலாளி ஜெயிச்சது அவ்வளோ பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது. அப்படிப்பட்ட கட்சி அது. இன்றைக்கி சீமான்கள் யாருங்க, கோமான்கள் யாருங்க? ஜமீன்தாரி முறை, ஜமீன்தாரி எண்ணம் இருக்குல்ல, ஓசி பஸ்னாரு. அது என்ன எண்ணம்? ஜமீன்தாரி பண்ணையார்த்தனம். இவங்க சொன்னாங்கல்ல பண்ணையார் கட்சின்னு. இன்றைக்கி யாராவது ஏழைங்க இருக்கீங்களா? ஒரு வட்ட செயலாக ஏழையாக இருக்கானாங்க. ஒவ்வொரு வட்ட செயலாக ஒவ்வொருத்தரும் பகுதி செயலாளி, மாவட்ட செயலாளர் இன்றைக்கி எவ்வளோ வசதியாக எத்தனை வீடு வச்சுருக்காங்க என்னென்னு சிற்றரசு மேட்ரு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கட்சிக்குள்ளே கேட்குறாங்க, என்ன பண்ணுறாரு, எங்கே வீடு வாங்கியிருக்காரு, எவ்வளோ வீடு வாங்கி என்னென்ன பண்ணுறாருன்னு. அப்போது இந்த மாதிரி எதுவும் இல்லை. பணம் படைத்தவன் கட்சிக்குள்ளே வரலாம், அவர் அப்படியே மேலே வந்து உக்காந்துக்கலாம்.
அவரை மற்றவங்க வந்து அவர் செலவு பண்ணுவார். கீழே இருக்கிறவன் துட்டை வாங்கிக்கலாம். இன்னும் கீழே இருக்கிறவன் 200 வாங்கிட்டு மற்றவங்கள திட்டலாம். இதானே நீங்கள் திமுக. இது கட்சிக்கு களங்கம்னு நீங்கள் சொல்கிறீங்க, இழுக்குன்னு சொல்கிறீங்க, இது ஒரு கரையினே சொல்லிட்டீங்க. இதில் அடுத்த கட்ட நடவடிக்கையில் முக்கியமான சில புள்ளிகள் வந்து சிக்கலான்னு சொல்கிறாங்க. இவரோட தொடர்பில் இருந்தவங்களுக்கு அழைப்பானை போகலான்னு சொல்கிறாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது ஏன் இழுக்குன்றதோட சிக்கல்னு சொன்னோம்ல, என்ன காரணம்னா இழுக்குன்றது இந்த சம்மந்தமாக பிரச்சாரங்கள், இவர் மாட்டிக்கிட்டார் அவர் மாட்டிக்கிட்டாரு. திமுகன்றத ட்ரக் மாஃபியான்னு எழுதுறாங்க. நேற்று இவர் ஜெயக்குமார் சொல்கிறாரு ட்ரக் மாஃபியா கழகம் டிஎம்கே அப்படின்னு நேற்று பகிரங்கமாக பேட்டி கொடுத்தாரு இவர் ஜெயக்குமார். அப்போ ஒரு 10 நாளைக்குள்ளே உங்களுக்கு இவ்வளோ பெரிய இழுக்கு வந்துச்சா? கெட்ட பேர் வாங்கி தராங்க. போன மாதம் நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்களா? போதையில்லா தமிழகம் உறுதிமொழி எடுத்து உறுதிமொழி அமைச்சர் இவர் போட்ட ட்வீட்டை ஜாபர் சாதிக்கு ரீட்வீட் பண்ணுறாரு. பார்த்தீங்களா அந்த கூத்தை? இதெல்லாம் நடந்தது. 5 படம். நீங்கள் ஒரு பெரிய நிறுவனம் கூட 2 படம் தயாரிப்பான். சன் பிக்சர்ஸ் எடுத்துக்கோங்க, லைக்கா எடுத்துக்கோங்க, ஏவிஎம் எடுத்துக்கோங்க. ஒரு படம் 2 படம் ஒரே டைமில் தயாரிப்பான். 5 படம் எவனா தயாரிப்பானா? இவ்வளோ பண்ணுறானே இவன் யார்? அட்லீஸ்ட் நீங்கள் அந்த காலத்தில் இந்த சன் டிவியில் ஆள் எடுக்கும்போது எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்கன்னுவாங்க. அவன் யார், என்ன, எந்த கட்சியில் இருக்க. ஆமாம், பேக்ரவுண்டை நல்லா செக் பண்ணுவாங்க. நீ யார், எவ்வளோ பெரிய கட்சி உன்ட்ட, எவ்வளோ அமைப்பு இருக்குது, இப்போ யாருன்னு எல்லாருக்கும் தெரியுங்க. யாருன்னு தெரியாதா? நீங்கள் சாதாரண ஒரு அக்யூஸ்டை பார்த்தாலும் சொல்லுவாங்க பெரிய இந்தியா லெவலில் பெரிய கிங் பின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே இருக்கிற என்ஃபோர்ஸ்மெண்ட்டு மகேஷ்குமார் அகர்வால் அவருக்கு தெரியாதா? ஐபியிலேருந்து இங்கே வந்து இன்டெலிஜென்ஸ் ஐஜியாக இருக்கார் செந்திலன், அவருக்கு தெரியாதா? இன்டர்னல் செக்யூரிட்டி இருக்கிற மகேஷ், அவருக்கு தெரியாதா? யாருக்கு தெரியாது இந்த எப்படின்னு சொல்லிட்டு? அப்போ இவன் வந்து அந்த அளவுக்கு லெத்தாச்சுக்காக இருந்துருக்குறாங்கன்றீங்க. ஆமாம், எனக்கு என்னன்னு தான் எதை பற்றியும் கவலைப்படல. அப்படியே இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம். ஏங்க யார் வேணால் நீங்கள் இது பண்ணுங்க. ஒரு டிஜிபி கூப்பிட்டு அவருக்கு ரிவார்டு கொடுக்குறாருன்னா என்னங்க இது நியாயம்? இல்லை, அவர் வந்து சிசிடிவி கேமரா வாங்கி கொடுத்தாராம்மா. அதுக்கு யார் வாங்கி கொடுத்தாலும் வாங்கிக்குவீங்களா? அடுத்த கேள்வி அதானே வரும். யார் வாங்கி கொடுத்தாலும் வாங்கிக்குவீங்களா? தெரியல பாவம் அவங்களுக்கு. யாருக்கு தெரியல? சாதாரண ஜனங்களுக்கு தான் இந்த வார்த்தை தெரியலை அப்படின்னு. உங்களுக்கெல்லாம் தெரியலன்ற வார்த்தையே வரக்கூடாது. நீங்கள் கமிஷனர் ஆஃபீஸில் கொஞ்ச நாளைக்கு ஒரு இதே ஜிவால் கமிஷனராக இருக்கும்போது சென்னை காவல்துறைக்கு உலகத்தர சான்று, மிக சிறப்பாக செயல்பட்டதுக்காக உலகத்தர நிறுவனம் சான்று அப்படின்னு நான் கின்னஸ் ரெக்கார்டு எதாவது கொடுத்துறாங்களா? என்னடா இது அப்படின்ட்டு யார் கொடுக்குறா என்ன இதுன்னு கூப்பிட்டு கேட்குறேன். பார்த்தா யார் கொடுக்குறா? அதை உதயநிதி. ஓகே, கமிஷனர் கொடுக்குறாரு. உதயநிதி என்ன கொடுக்குறாரு? சரி, அமைச்சர் பக்கத்தில் மாசு நிற்கிறாரு, கமிஷனர் வாங்குறாரு. நான் உடனே அவங்களுக்கு ஃபோன் போடுறேன் கமிஷன் ஆஃபீஸு. என்னது இது? என்ன உலகத்தர நிறுவனம்? எந்த நிறுவனம் அது? எந்த நாட்டை சேர்ந்தது? எந்த நாட்டில் இல்லைன்னா இங்கே குளத்தூரில் இருக்குதுண்ணே அந்த நிறுவனம். குளத்தூர்லையா? டேய், குளத்தூரில் இருக்கிற ஒரு நிறுவனம் உலகத்தர சான்று வந்து எப்படி கொடுக்குறாங்க? என்ன தகுதி இருக்குது அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு? ஒரு 100 நகரங்களில் ஆய்வு நடத்தி சென்னை இதுன்னு கொடுக்குறாங்களா? இவங்க யார் கொடுக்குறதுக்கு? யாரா அந்த அம்மா கூட இருக்கு? ஆனால் அந்த பக்கத்தில் நிற்கிற பட்டு சேலை கட்டு அந்த அம்மா தான் அந்த நிறுவனத்துடைய இது. சரி, அவங்க அட்ரஸ் கொடு, அவங்க டீட்டெயிலாம் கொடு. ஆனால் அதெல்லாம் வந்து ஜேசி அம்மாவுக்கு தான் தெரியும். எப்படி? இது ஒரு தடவை இல்லைங்க, 2 தடவை நடந்துச்சு. 2 தடவை சர்வதேச விருது கொடுத்தாங்க. கொடுக்குறது யார் கேட்டால் அவர் வந்து ஜிவாலுக்கு வேண்டிப்பட்ட ஆளுங்க. இந்த போலி டாக்டர் பட்டம் கொடுப்பாங்கல்ல, அதுவும் குளத்தூரில் தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். 30,000 ரூபா கொடுத்தீங்கன்னா எனக்கு டாக்டர் அருண்மொழிவர்மன் அப்படின்னு போட்டுக்கலாம். முனைவர் டாக்டர் கூட போடலாம், தமிழ்லேயே முனைவர் அருண்மொழிவர்மன். உங்களை யாராவது கேட்பாங்களா? இல்லைப்பா பத்திரிகையாளர் படிச்சிருப்பார்ப்பா டாக்டர் அப்படின்னு பேசி முடிச்சிருப்பாரு. பயம், நீங்கள் முனைவராக இருக்கிறீர்கள் உங்களுக்கே தெரியாதா அப்படின்னு கூட யாராவது கேட்கலாம். நீங்கள் வெறும் அது அந்த மாதிரி பத்திரிகையாளர்களே வாங்கினாங்க, இவங்க கொடுத்தாங்க. இந்த மாதிரி போலி டாக்டர் இது எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் படத்திலலாம் போலீஸார் நடிப்பார் மீச ராஜேந்திரன், அவர்லாம் கூட போய் வாங்கினாரு. ஏன் இந்த பரிதாபங்கள் இந்த 2 பேர் அது இப்போ ரொம்ப லேட்டஸ்ட். இந்த மாதிரி அவங்க வாங்கினதெல்லாம் நான் வாங்கி ஃபோட்டோலாம் வந்துச்சு. நாங்கள் போட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம். 30,000 வந்தால் டாக்டர் பட்டம் அப்படி இப்படின்னு. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து சாதாரண மக்களுக்கு தெரியாது, ஏமாற்றுவாங்கன்னு. கமிஷனரே வாங்குறாரா? உதயநிதியே அந்த அவார்டை வாங்கி கொடுக்குறா. ஒரு வார்த்தை, யார்மா நீங்கள் எதுக்கு கமிஷன் ஆஃபீஸ் கொடுக்குறீங்க? உங்கள் நிறுவனம் அதுக்குரிய தகுதி இருக்குதா கேட்டாரா சின்னவர்? கமிஷன் ஆஃபீஸில் நடக்குது அந்த விழா. எனக்கு தோணுது, ரிப்போர்ட்டர்களுக்கு இப்போ இருக்கிறவங்களுக்கு தோணலை. அவங்களுக்கு வந்து இந்த இது கொடுத்தா போதும் இல்லை, ஐபிஎல் வரப்போதில்லை, ஐபிஎல் டிக்கெட்டும் லியோ பட டிக்கெட் இந்த மாதிரி கொடுத்தா ஓகே அவங்களுக்கு.
மாதம் மாதம் அமௌண்ட்டு கொடுத்து மாட்டினாங்க தெரியுமா, கமிஷனர் கொடுத்து. அந்த மாதிரி கொடுத்தா என்ன சொன்னாலும் ஓகே. நமக்கு புத்தி இருக்குது, கேட்குறமே. 2 கப்பு வாங்கி கொடுத்தான்ல ஒருத்தன், வேர்ல்டு கப்பு, கிரிக்கெட் வேர்ல்டு கப்பு. அப்போ எந்த அளவுக்கு இவங்க இருக்கிறாங்க தெரியுதா, அந்த உடைய வெளிப்பாடு தான் இந்த ஜாஃபர் சாதிக். இப்போ தான் திருமாவளவனை நேத்தான் நீக்கியிருக்காரு, சலீம் அவர் தம்பின்னு நினைக்கிற சகோதரர் நீக்கிருக்கு. இது நீக்கிறது ஒரு வாரமா? இதுதான் நிலமை. அப்போது போதைப் பொருள்ன்றது வந்து நீங்கள் கேட்ட மேட்ருக்கு வரேன், எவ்வளோ முக்கியம் அப்படின்றதுக்கு, எவ்வளோ ஏமாந்துருக்காங்கன்னு ஒன்று. இது ஏன் இது வந்து இழுக்குக்கு சிக்கல் ஏன் அப்படின்றனா, போதைப் பொருள் நான் சொன்னல 85ல் இது வந்து எந்த அளவுக்கு ஒரு நாட்டுக்குள்ளே இதுன்னு. இப்போ இங்கேருந்து இவர் அனுப்புறது வந்து நியூசிலாண்டில், அங்கே ஒரு யார் நல்லா ஒரு அமைச்சராக ரிசீவ் பண்ணுவான். அங்கே ஒரு போதை மருந்து கடத்தல் கும்பல், நியூசிலாண்டில், இங்கிலாண்டில், ஆஸ்திரேலியாவில், அமெரிக்காவில் இந்த கும்பல். நமக்கு தெரிஞ்சு அவங்க சொல்கிறது, இன்னும் இவர் எங்கெங்கே அமைச்சிருக்காரு தெரியாது. இந்த இது வந்து அவன் நாட்டில் என்ன பண்ணுவான், இதில் வர்ற காசு இங்கே அனுப்புவான், இல்லை அந்த காசு அங்கேயே மணி லாண்ட்ரியாக ஹவாலாவாக மாற்றப்படும். மணி லாண்ட்ரி ஹவாலா இந்த மாதிரி பண்ணால ஈடி வந்துடுமா? ஆமாம். இல்லை அந்த பணம் இங்கே வருது, இங்கே வந்து இவர் சினிமாவில் முதலீடு பண்ணுறாரு, வேறு இதில் முதலீடு பண்ணுறாரு, வேறு யாருக்கா கொடுக்குறாரு. இந்த பணம் இப்படி எங்கே முதலீடு ஆனது இது பண்ணாலும் அங்கேயும் ஈடி வரும். கரெக்டாக? இப்போ டெவலப்மெண்ட்ஸில் ஈடியும் ரோல் இருக்குன்றீங்க. ஈடி கண்டிப்பாக வரும். மணி லாண்ட்ரி வருதில்ல, பிஎம்எல் ஆக்ட் வந்துடும். ரெண்டாவது, நீங்கள் வந்து இந்த பணத்தை வந்து நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிரான விஷயங்களில், தீவிரவாதத்தோட ஏதோ ஒரு விஷயத்தில் தொடர்பு, இல்லை வேறு நாடுகளுடைய தீவிரவாதிகளுக்கு இந்த பணம் போயிருக்கு, இந்த போதை மருந்து அவங்களுக்கு போயிருக்கு அப்படின்னா என்ஐஏ உள்ளே வந்துடுவானா? ஒரு ஸ்டேட் இது நடந்தாலும் என்ஐஏ உள்ளே வந்துடும், டிஏ உள்ளே வருவான். அவன் நாட்டு இதுவும் தேவைப்பட்டால் விசாரணைக்கு தூக்கிடுவான். ரெண்டாச்சா, என்சிபி ஏற்கனவே போதை மருந்து கடத்தல் என்சிபி இருக்கிறான், டிஆர்ஐ உள்ளே வந்துடும். இப்படி எல்லா ஏஜென்சியும் உள்ளக இறங்குவார்கள். எல்லாரும் பெரிய சிக்கல். அதை தான் நான் சிக்கல்ன்றேன். அவங்க விசாரிக்கும் பொழுது யார் யாருக்கு தொடர்பு இருக்குது இப்போ தெரியாதுங்க. நேற்று பிரதமர் பேசுகிறாருல்ல, அப்போது இந்த விஷயம் வந்து எவ்வளோ சீரியஸான விஷயம்னு இவங்களுக்கு இப்போ தெரியல. இன்றைக்கி கூட்டம் போட்டு நாங்கள் போதை மருந்து ஆட்களை கைது பண்ணிவிட்டோம், இவ்வளோ பேர் பட்டியல் இருக்கட்டும், குஜராத்தில் பிஜேபிக்காரன் கடத்துனதாகவே இருக்கட்டும்ங்க, அதுக்காக நீங்கள் கடத்துவீங்களா? அவனும் பிடிக்கணும், அவன் மேலே நடவடிக்கை எடுக்கணும், இங்கேயே நடவடிக்கை எடுக்கணும். அவன் பண்ணுறான் அப்படின்னா அப்போ ஐயா அப்படியே ஐயா அதிகமாக குஜராத்தில் பண்ணிக்கிறாங்க, பிஜேபிக்காரன் தான் அதிகம் பண்ணிக்கிறானா, நீங்கள் ஒரு ஆள் தானா, அவனை கூட வெளியே அமிச்சிட்டிங்களா, அப்போ விட்டுருங்க, எல்லாத்தையும் ரப்பர் போட்டு அழிச்சிடலாம் அப்படின்னு விட்டுற முடியுமா? இந்த ஈடிக்கு பண்ணாங்களே மணல், இது ஈடிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, ரப்பரை வச்சு அழி அப்படின்னா அழிச்சிட்டா சம்மந்தம் இல்லையா? எவ்வளோ குழந்தைத்தனமாக இவங்களுடைய சட்ட பிரிவு இருந்தது பார்த்தோம்ல செந்தில் பாலாஜி வழக்கில். இவங்க எத்தனை தீர்ப்புகளை, முன்னுதாரண தீர்ப்புகளை வாங்கிட்டு வந்தாங்க பார்த்தீங்கல்ல. கைது, சட்டவிரோதம், சுப்ரீம் கோர்ட்டு கிடையாது, இது அவங்க எழுதுகிற ஜட்ஜ்மெண்ட் காப்பிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு முன்னுதாரண பாடம். இந்த வழக்கில் இப்போ வர்சஸ் நீங்கள் எந்த வழக்குனாலும் ஒரு வாதாடும் போது குல்கர்னி வர்சஸ் சிபிஐ சார், அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இது சொல்லியிருக்காங்க சார் அப்படின்வாங்க. நாளைக்கு செந்தில் பாலாஜி வர்சஸ் இடி சார்னு சொல்கிற மாதிரி நீங்கள் கிட்டத்தட்ட 20-30 இது முன்னுதாரண தீர்ப்புகளை வாங்கிட்டு வந்திருக்கீங்க, சமீபத்திய தீர்ப்பு வரைக்கும். தெரியுதா? அப்போ இவங்க எந்த அளவுக்கு வீக்காக இருக்கிறாங்க தெரியுதா? நிச்சயமா இந்த வாய்ப்பை வச்சு வச்சுக்கிட்டே ஜெயிக்க முடியாது. ஜாஃபர் சாதிக் சிக்குவாரா எப்படி பார்க்குறீங்க? ஜாஃபர் சாதிக் சிக்குவாரா என்னன்ற சொல்ல முடியாது. ஆனால் அவர் ஏற்கனவே 1 வருஷம்லாம் அப்ஸ்காண்டிங்கில் இருந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி அது வந்து உண்மையிலேயே அப்ஸ்காண்டில் இருக்கிறாரா, அப்ஸ்காண்டில் விட்டுறாங்களா? என்சிபி இப்போ பிடிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் எப்படிங்க விடுவாங்க? இது வந்து மிகப்பெரிய இதுங்க. என்சிபி மேலே உங்களுக்கு சந்தேகம் எதுவும் இல்லை? இருக்குங்க, என்சிபிலையும் இருக்குது. அதெல்லாம் வந்து அதுவும் நடக்குது, நடக்காமலாம். எல்லா ஏஜென்சியும் கொஞ்சம் இப்படி கொஞ்சம் அப்படி, எல்லா ஆளுங்கட்சி சாதகமானவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறது எல்லாமே நடக்கும். ஆனால் நடவடிக்கைகளை நீங்கள் வந்து எப்படிங்க சந்தேகப்படுவீங்க? நடவடிக்கை வரணும் தான் நான் இப்போ செந்தில் பாலாஜி வழக்கத்துங்க கிளியராக போதா, எங்கேயும் நிற்கல. மணல் மேட்டர் எடுத்துங்க, கொஞ்சம் ஸ்டக் ஆச்சு, அப்புறம் மறுபடியும் பேசணும், அந்த அதிகாரி மாற்றப்பட்டார், மறுபடியும் ஸ்பீடாச்சு, மறுபடியும் இது. இவங்க பணத்தை, அதாவது எப்படின்னா இவங்க எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறார்களோ அந்த பணத்தையே மறுபடியும் முதலீடாக்குவார்கள். எப்படி? வழக்குக்கு மற்ற விஷயங்களுக்கு பயன்படுத்துவார்கள். இப்போ நான் கேட்குறேன், செந்தில் பாலாஜி என்ன சொன்னார், என்கிட்ட இவ்வளோ தான் அமௌண்ட் இருக்குது, நான் இவ்வளோ தான் இது, நான் பரம ஏழை, என்னுடைய இது எல்லாம் சொன்னார். இது வரைக்கும் அவர் வழக்குக்காக வாதாடினதுக்கான செலவு கிட்டத்தட்ட 3 கோடி 4 கோடிக்கு மேலே இருக்கும். எல்லாம் வந்தாங்க, முகுல் ரோத்தகிலேருந்து எல்லாமே வந்தாங்க. ஒரு சிட்டிங்கு 50 லட்சத்துலேருந்து 1 கோடி வாங்குகிற வழக்கறிஞர்லாம் வந்தாங்க.
இந்த காசு யார் கொடுத்தா? கட்சி கொடுத்துச்சா இல்லை செந்தில் பாலாஜி கொடுத்தாரா? அப்போ தெரியுதா? இந்த மாதிரி வந்து இவங்க ஒரு வகையில் சம்பாதிப்பாங்க. அதை பணமாக அவங்க வழக்கில் தப்பிக்க, அதாவது இந்த கஞ்சா அடிக்கிறதாக திருடுவான், திருடி மாட்டிக்குவான், மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போயிடுவான், ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வருவான், வெளியில் வந்து வழக்கு செலவுக்கு பணம் தேவைப்படும், மறுபடியும் திருடுவான், கஞ்சா அடிக்கிறது பணம் தேவைப்படும், அதுக்கும் திருடுவான், மறுபடியும் மாட்டிக்குவான். இவன் வாழ்க்கையே இப்படி தான் போயிடும். பார்த்துறீங்களா? இளைஞர்கள் வாழ்க்கை ஒன்ஸு நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா போலீஸே அவங்கள அதை வேலை பண்ண வருவான், திருடுன்னுவான், ஏன் சும்மா இருக்கிறேன்னுவான். சும்மா இருந்தாலும் அவங்கள தூக்கி போய் உள்ளே வைப்பான். ஃபேமிலியிலேருந்து மறுபடியும் போய் அதுக்கு செலவு பண்ணுவாங்க. கொடுமையானதுங்க. கீழ் லெவலில் நீங்கள் திருட்டு பண்ணி மாட்டினீங்கன்னா மிக மிக கொடுமையானது. அந்த ஃபேமிலி ஒரு வழி ஆகிடும். அவங்க வாழ்நாள் சேமிப்பெல்லாம் வக்கீலுக்கும் இதுக்கும் கொடுத்து போயிடும். அந்த பையன் திருந்தி வாழணும்னு நினச்சா கூட வாழ விட மாட்டாங்க. ஏதோ ஒரு இதில் கோத்து விடுவாங்க. இல்லாட்டி அந்த பையன் திருந்த முடியாது, அவன் ஏதோ ஒரு இதுக்கு மாறி தான் ஆகணும். இந்த மாதிரி நடைமுறை யதார்த்தங்கள் நிறைய இருக்குது. ஆனால் இவங்களாம் பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாதிப்பாங்க, அதிலே செலவு பண்ணிட்டு அப்படியே தப்பிச்சிக்கிட்டு சட்டத்தில் என்னென்ன வகைகள் இருக்குது. இப்போ பாருங்கள், செந்தில் பாலாஜி இந்த வழக்கு வந்து 309 போடுறாரு. 309னா மூல வழக்கு இருக்குல்ல, அந்த ஜாப் ராக்கெட் கேஸு இந்த ஸ்பெஷல் கோர்ட்டில் இருக்குது, எம்பிஎம்எல்ஏ. அந்த மூல வழக்கில் வந்து ஒருவேளை நான் விடுதலை ஆகலாம், அங்கே வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் மூல வழக்கை பயன்படுத்தி இடி அவங்களுடைய பிஎம்எல் ஆக்டில் போட்டிருக்காங்க. இந்த வழக்கு விசாரணைக்கு இப்போது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி போகுது. மூல வழக்கில் நான் விடுதலை அடையிட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் இதெல்லாம் சந்தித்தது வீண், நான் ஒரு அப்பாவி, இந்த மாதிரி இவங்களால் மன உளைச்சல், பணம், ஜெயில் இதெல்லாம். அதனால் மூல வழக்கு விசாரணை முடிட்டோம், அதில் குற்றவாளினா அதுக்கப்புறம் இதை பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி 309 போடுறாரு. ஆனால் பிஎம்எல் ஆக்டில் அந்த மாதிரிலாம் நீ பண்ண முடியாது ராசா, நீ குற்றவாளி இல்லைன்னு சொல்ல முடியாது, உன் கதை இந்த கதைன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து கடைசியாக கொண்டு வந்த இது, அதாவது ஜாமீன் ரிஜெக்ட் ஆனோன்னு இது. இப்போ என்ன பண்ணியிருக்காரு, சார்ஜ் ஷீட்டில் என்னை வந்து இடி வழக்கிலேருந்து விடுவிக்கணும்னு ஒரு வழக்கை செஷன்ஸில் போட்டிருக்காரு. இங்கே முடிச்சு ஹைகோர்ட் வரும், ஹைகோர்ட் முடிச்சு சுப்ரீம் கோர்ட், வழக்கை தள்ளுறது. இதுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோ செலவாகுன்றீங்க? பல லட்சங்கள் ஆகும், கோடி வரைக்கும் ஆகும். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்லாம் போகிறீங்க. அப்போது என்னென்ன சட்டத்தின் சந்து பொந்துகள் ஓட்டைகள் இருக்குதோ எல்லாத்தையும் பயன்படுத்துகிறாங்களா? இதுதான் இவங்களுக்கான தைரியம். இன்னொன்று, இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் வச்சு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்க மாட்டான். சார் அவங்களாம் திருடிட்டோம் சார், இவங்க ஏன் சார் திருடணும்? கட்சியில் நாங்கள் வந்து சேர்க்கும் போது அவர் சொல்கிறாரு, ரகுபதி, அமைச்சர் ரகுபதி என்ன சொல்கிறாருன்னா, கட்சியில் நான் சேர்க்கும் போது பார்த்தா சேர்க்க முடியும், சேர்த்துட்டோம் விலகிட்டோம். கட்சியில் நீங்கள் சேர்க்கும் போது பார்த்து சேர்க்க முடியாது, ஆனால் கட்சியில் பொறுப்பு கொடுக்கும் போது பார்த்து கொடுக்கணும். வாகா எப்படி மறைக்கிறார் தெரியுதா? பேச்சு சாமர்த்தியம். அப்போ ரிப்போர்ட்டருங்க கேட்கணும், சார் கட்சியில் சேர்ப்பது என்பது வேறு, பொறுப்பு கொடுப்பது என்பது வேறு. கட்சியில் அவர் எல்லா மட்டத்திலையும் எல்லா தலைவர்களோடையும் அவர் எளிதாக சிஎம் வரைக்கும் மீட் பண்ணுறாரு. மாவட்ட செயலாளருக்கு ரொம்ப நெருக்கம், ஒரு எம்பிக்கு ரொம்ப நெருக்கம், அப்போ அயலக அந்த பிரிவு எம்பிக்கு பல தலைவர்களோட ரொம்ப நெருக்கம். இதெல்லாம் பயன்படுத்தி ஹெச்ஓபிஎஃப் கூடயே அவர் போய் ரிவார்டு வாங்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு. சினிமாக்களில் எல்லா பிரபலங்களோடையும் அவர் வந்து இருக்கார். இது எல்லாம் நீங்கள் பண்ணோன்னா நீங்கள் குறைந்தபட்சம் அவர் யாருன்னு விசாரிக்கணுமா வேணாவா? அப்போது இது எதுவுமே சம்மந்தம்னா நீங்கள் எப்படி பிஜேபி குற்றச்சாட்டுவீங்க? ரவுடி பையில் சேர்க்குறாங்க, ஹிஸ்ட்ரி ஷீட்டர் சேர்க்குறாங்கன்னு தான் விஷயமா. இந்த ஜாஃபர் சாதிக் விவகாரம் தமிழ்நாட்டு அளவில் ஒரு பூதாகரமாக மாறி இருக்குது. இப்போ அடுத்து பிஜேபி கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது தொடர்பாக தமிழக அரசும் எப்படி இப்போ நடவடிக்கை எடுக்கிறாங்க, முக்கியமாக திமுக எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டியது. ஏன்னா தேர்தல் நெருக்கமான ஒரு நேரத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்னா பல விதமாக. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நேற்றைய பிரதமருடைய பேச்சு, நம்ம அந்த சப்ஜெக்டை தொடவே இல்லை. ஒரு பிரதமர் அனைத்து ஏஜென்சிகளுடைய கிட்டத்தட்ட தலைவர் மாதிரி அவர், ஏன்னா அவர் கீழே தான் உள்துறை எல்லாம், அந்த அமைச்சரவையுடைய தலைவர். அவர் வந்து என்ன பேசுகிறாரு, என் மனசை வந்து கவலை பீடிச்சிருக்கு, இங்கே இருக்கிற பெற்றோருக்கும் அந்த கவலை இருக்கும், இருக்கா இல்லையா கேட்குறேன். இங்கே இருக்கிறவங்க மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்களுடைய பெற்றோர்களுடைய பிரதிநிதியாக நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு கவலை இருக்குமா அப்படின்றாரு. தமிழ்நாட்டில் இருக்குது, குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நினச்சி எனக்கு பயம் இருக்குது அப்படின்றாரு. ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு அரசியல் கட்சி வாரிசுகளால் தாங்கப்படும் ஒரு கட்சி, அந்த கட்சியே ஒரு போதை கும்பலை வந்து நடத்துகின்ற ஒரு இது நடக்குது தமிழ்நாட்டில், ஒரு ஆட்சி நடக்குது. இதை நான் எப்படி அனுமதிக்க முடியும்? இதை நான் விடமாட்டேன்றார். அவர் விடமாட்டேன்னு சொல்கிற வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகளாக இருக்கலாம், ஆனால் ஒரு நாட்டின் பிரதமர், ஒரு நான் சொன்னேன் இந்த அமைச்சருடைய தலைவர், அந்த அமைச்சர்கள் தான் ஹோமு மற்றதெல்லாம் வருது.
அது கீழே தான் அந்த ஏஜென்சிகள் வருது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்க ஒருத்தர் நான் விட மாட்டேன்னு சொல்கிறாரு, அதுவும் தேர்தல் நேரம் இந்த மாதிரி இதுன்னா என்னென்ன அடுத்தடுத்து நடக்கும்ன்றது நம்ம சொல்லி தெரிய தேவையில்லை. இந்த ஒரு பயமும் இன்றைக்கி திமுகவுக்கு இருக்குது. அவர் சொல்கிறாரு நான் புளியை கரைக்குது நான் வரும்போதுன்னு, இவங்க சொல்கிறாங்க பிரதமர் தான் புளியை கரைக்கிறதுனால வயிற்றில் புளியை கரைக்கிறதுனால இங்கே வர்றாருன்னு. ஆனால் இவங்க வந்து ஏன் அப்போ நீங்கள் அவசரமாக ப்ரெஸ் மீட்டை வச்சு கொடுக்குறீங்க? உண்மையிலே யார் தான் பயப்படுறாங்கன்றீங்க? திமுகவுக்கு கடுமையான பயம் இருக்குது, சாதாரண விஷயம் இல்லை இது. அவங்களுக்கு தெரியுது இது எந்த அளவுக்கு சீரியஸாக போய்கிட்டு இருக்குன்னு. அதனால தான் அமைச்சர் இன்னைக்கு ப்ரெஸ்ஸை பார்க்குறாரு. நேற்று ஆர்எஸ் பாரதி, இன்று அமைச்சர் ரகுபதி. ஆனால் இவங்க யாருமே ஒரு தெளிவான ஒரு ப்ரெஸ் மீட்டாக கொடுக்கல. நாங்கள் இவ்வளோ நீங்கள் பிடிச்செல்லாம் போதைப் பொருள்றீங்க, அந்த போதைப் பொருள் என்னன்னு ஊருக்கே தெரியும். இது என்ன கொக்கைன், ஹெராயின், மெத்தப்பட்டைனா பிடிச்சிங்க, குட்கா, கஞ்சா இதை தான் பிடிச்சிங்க. அதனால் அது வந்து நீங்கள் அது ஒரு அதுவும் பரவி பயங்கரமாக இருக்குது, அது ஒரு பார்ட்டு. அதையும் ஒழிக்கணும் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அதுதான் அதிகமாக இருக்குது இங்கே. இது இல்லாமல் புதிய வகை இதுவாக பப்புகளில் பாருகளில் அப்டேட் ஆகுறாங்க. அது போகுது. இதுக்கு வந்து ஒரு உங்களால் ஒரு கிங் பின்னாக இருந்திருக்கான்றப்போ சிக்கலான விஷயம் அப்படின்ட்டு தான் நம்ம தேர்தல் நேரத்தில் எப்படிப்பட்ட விளைவை உண்டாக்குன்றதையும் நீங்கள் சேர்த்து சொல்லியிருக்கிறீங்க. ஏன்னா பிரதமருடைய பேச்சு அப்படிங்கிறத உதாசீனப்படுத்த முடியாது. அரசியல் ரீதியாக எதிரியாக இருந்தாலும் அமைச்சகத்தினுடைய தலைவராக அவர் இருக்கும்போது அது எப்படி வேணால் கொண்டு போகலாம் அரசு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறீங்க. எச்சரிக்கை மணி கொடுத்துருக்கிறீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் திமுக எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க என்று. எங்களுக்காக ஒரு வருகனையும் கருத்துக்களையும் ஆழமாகவும் எளிமை எடுத்துறதுக்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு சிறப்பு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.